ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் ஃபெஸ்டிவல் மீடியா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தக்ஷின் சித்ரா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஸோ இவங்களோட பாரம்பரியத்தில் வந்து எப்படி அவங்க வாழ்ந்தாங்க, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம உள்ளே பார்க்க போகிறோம். வாங்க உள்ள போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப பொற்கோயில் அப்புறம் எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க. ஃப்ரேம் சூப்பராக இருக்குது, உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பட்டு இவங்க ஒரு ரேட் சொல்லுவாங்க, பட் நம்மளுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஒரு ரேட் சொல்லி இவங்ககிட்ட பேசி பாகின் பண்ணி நான் கேள்வி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கர்நாடகாவில் நம்ம எப்படி முன்னோர்கள் வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆர்கிடெக்சர் பண்ணியிருக்காங்க. நீங்களே பாருங்கள், சூப்பராக இருக்குது. பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்துருக்காங்கன்றதுக்கு ஒரு சான்றாக தெரியுது. கையில் ஒரு ஃபோட்டோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போய் பார்க்கலாம். இதில் வந்து ஃப்ரூட் எல்லாம் இங்கே விற்றுருக்காங்க, சேல் போட்டிருக்கு, பட் ஃப்ரீ இல்லை, 40 rupees போட்டிருக்கு. பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. ஓகே, இல்லைக்கா இதெல்லாம் அந்த காலத்து மருந்துகள் சூப்பராக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. வாங்க பார்ப்போம். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா தாப்பல் எதுவுமே கீழே இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா தாப்பால் மேலே வச்சுருக்கோம். இந்த காலத்தில் இப்படிதான் வச்சுருக்காங்க போல. பார்த்து புரிஞ்சுவாங்க. இந்த கடிகாரம்லாம் பார்த்து டிவியில் பழைய படம்லாம் பார்த்துருப்போம், பட் ஆனால் இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பழைய டைப் ஆஃப் கடிகாரம் வந்து ரொம்ப ரேர். நீங்களே பாருங்கள், இந்த மாதிரி நிறைய இருக்கீங்க. வாங்க நம்ம எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். வாங்க. இந்த மாதிரி கலர் கிளாஸ்லாம் வந்து நான் பழைய படத்துல தான் பார்த்துருக்கேன், இதோட இப்போ தான் பார்க்குறேன். டோர் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே உட் டோர் தான். எப்படி இருந்திருக்காங்கன்றதுக்கு ஒரு மேலே சீலிங் பாருங்க, கூட எப்படி இருக்கு பாருங்க. நான் இப்போ தான் நம்ம ஃபால் சீலிங்லாம் போடுறோம், அவங்க அப்போயே டிசைன்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய ஒரு வீடாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக அவங்களோட இதுவாக இருக்குது. ஸோ அவங்க யூஸ் பண்ண பாத்திரங்கள் எல்லாமே இருக்குது. குரான் பாருங்க, குரானாக வச்சுருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண படித்த குரான், அந்த டேபிள் எல்லாமே பத்திரமா கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண கண்ணாடியிலேருந்து நடுப்பது எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்வைப் பண்ணுற மாதிரி வரும், பட் என்னன்னு தெரியலை, அது வேலை செய்யல போல இருக்கு. சரி வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ஃபினிஷ் பண்ணிட்டோம் இதுமா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீடை வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடுத்து அழகாக வச்சுருக்காங்க. எந்த அளவுக்கு வீடு நுணுக்கங்கள்லாம் செஞ்சுருக்காங்க, எல்லாமே மரத்தில் எப்படி செஞ்சாங்க, ஊர்களால் எப்படி வீடு கட்டினாங்கன்றது ஃபுல்லாக வந்து இதை வச்சுருக்காங்க. அதே இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா, இதே ஆர்கிடெக்சர் அவுட்புட்டை நம்ம வந்து வெளியே பார்க்குறோம். ஸோ அதை நீங்கள் முன்னாடி வெளியே பார்த்தீங்க. ஸோ இது வந்து கர்நாடகாவில் இருக்கிற ஒரு இஸ்லாமியர் அவங்க வீடு எப்படி இருக்குன்றதுக்கு இப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துட்டோம், நம்ம வந்து அடுத்து என்னன்னு பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து கேரளாவில் வாழ்ந்த இஸ்லாமியர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி படகுகள் செஞ்சாங்கன்ற ஃபோட்டோ வச்சுருக்காங்க. நீங்களே இங்கே பார்த்தா தெரியும். ஸோ இது வந்து கொடுங்கநல்லூர்ன்ற இது கேரளாவுல பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி இருந்திருக்காங்கன்றது இதுவும் அதே தான். இது அவங்களோட மாஸ்க் நினைக்கிறேன், அதாவது பள்ளிவாசல் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்க பள்ளிவாசல் தான். அந்த பைப்பு சொல்லுவாங்க அந்த மாதிரி போல இருக்கு. இப்போதான் நானே இப்பதான் லைவா பாக்குறேன். ஸோ பத்திரமா வச்சிருக்காங்க.
இது வந்து மேபி லேடிஸ் அந்த இது மாதிரி தெரியுது வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ற அந்த இது மாதிரி ஃபுல்லாக மாதிரி தெரியுது. இல்லை பாருங்க வெரைட்டி ஆஃப் இது வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இது வந்து திருமணம் இருக்கும்போது எப்படி வராங்கன்றத அது பரிசாற்றமா ஃபோட்டோலாம் எடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படத்துலேயே பார்த்துருப்போம். ஸோ ஒரு வார் போகும்போது அவங்க வந்து கேடயம் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் இங்கே பத்திரமா வச்சுருக்காங்க. ஒரு கேடயம் இருக்கு. இது வந்து டிசைனாக இருக்கு. பட் என்னன்னு தெரியல. ஆனால் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. பாருங்க முன்னாடி இப்பெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிவிக்கு உண்டான ஃப்ரேம் வச்சு டிசைன் அப்படியே பண்ணியிருக்கோம். அவங்க அந்த காலத்துலேயே பாருங்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கு. இப்போ வந்து கரையான் அடிச்சு போயிருது, பிரச்சனை வருது. அப்போ பண்ணது பாருங்க டேமேஜ் இல்லாம எந்த அளவுக்கு அக்யூரேட்டா பண்ணியிருக்காங்க. அந்த சூப்பராகவும் உழைக்குது பாருங்க. நீங்களே பாருங்க அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. பட் மேபி அந்த டைம்ல டிவி யூஸ் இருக்காது. பட் வேற எதுக்கோ யூஸ் பண்ணிருக்காங்க. பட் கண்ணாடி இருந்து எல்லாமே வச்சிருக்காங்க. நல்ல குவாலிட்டி. வாங்க பார்ப்போம். பிடிச்சதே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஃபால் சீலிங் இல்லாமல் அந்த காலத்தில் எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க. டிசைன் மட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ஓகே, அடுத்து நம்ம அவங்களோட ஹால் போவோம். பார்த்து வாங்க. நிலவாசல் ரொம்ப சின்னதாக இருக்கு. குனிஞ்சு வாங்க. இதை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? இந்தியன் போலாம் வச்சுட்டு இதை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் பாருங்க. ஆக்சுவலாக நம்ம இந்தியன் தாத்தா பார்த்த அந்த சேர் மாதிரி தான் இருக்கு. பட் ஆனால் அந்த மாதிரி டைமும் சினிமாவில் தான் பார்த்துருக்கோம். பட் ஆனால் வந்து இவங்க லைவாகவே வச்சுருக்காங்க. அப்படி அந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கு. யாரும் உட்காரக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து நம்ம பார்வைக்கு தான். ஏன்னா யாரும் டேமேஜ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு நல்ல இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொக்கிஷம் மாதிரி அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க. இது மாதிரி வுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. விண்டோ கதவே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நுணுக்கமா பண்ணியிருக்காங்க. நீங்களே பாருங்க ஒரு தூரம் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. எல்லாமே வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு. பட் இப்போ இருக்கிறதுலாம் அந்த அளவுக்கு தெரியல. பட் இந்த மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிவிலையோ படத்துலையோ பழைய படத்துலையோ தான் பார்த்துருக்கோம். பட் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பல்ப் முதல் வந்து கண்ணாடி, அப்புறம் அவங்க யூஸ் பண்ண பிளேட்டு, அப்புறம் இது என்னன்னு தெரியல. பட் மேபி அவங்க இதுவோ யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏதாவது இதுவாக இருக்கும் போல என்னன்னு தெரியல. பட் ஆனால் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பத்திரமா சேர்த்து பாதுகாத்து வச்சிருக்காங்க. கண்ணாடி பாருங்க அந்த காலத்துல எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. கண்ணாடி டிசைன் இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்ணாடி டிசைன் எப்படி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அந்த காலத்துலேயே யோசிச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வந்து அவங்க அந்த யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? டேபிள் பாருங்க சூப்பரா இருக்கு. இன்னும் பியானம் வாசிக்கிற டேபிள் மாதிரியே இருக்கு. அந்த அளவுக்கு டிசைன் பாருங்க. ஒன்னொன்னும் அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல அவங்க யூஸ் பண்ண வந்து பேருமா அந்த காலத்துல அவங்க யூஸ் பண்ண விளக்கு, ஸோ சிம்னி விளக்கு. நம்ம முன்னாடி ஒரு 90s கிட்ஸா இருந்தது தெரியும். சிம்னி விளக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். பட் அந்த காலத்துலயே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் சாம்பிளுக்கு வச்சிருக்காங்க. இது வந்து அவங்களோட டேபிள்ஸ் நோட்ஸ் அந்த மாதிரி டேபிள் மாதிரி தெரியுது. இது ஆஸ் யூஸ்வல் இப்போ இருக்க சோஃபா செட் மாதிரி தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்கிறது அவங்களோட கைநிறுத்த சாதகம் கம்மியாக இருக்கு பாருங்க. படி வந்து நம்மலாம் வந்து இந்த மாதிரி படி வந்து முட்லேயே ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அதுவும் ஆல்மோஸ்ட் 70 டிகிரி 60 டிகிரி ஆங்கிளில் பண்ணிருக்கு. பார்த்து வாங்க. இது எடுத்துட்டு போறீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண எப்படின்னா அவங்க வாழ்ந்துருக்காங்கன்றது நல்லா நமக்கு காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க வழிபாடோட சின்னங்களா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் எதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கே அந்த அளவுக்கு இரும்புல எதுவும் யூஸ் பண்ணாமல் முழுக்க மரத்தாலேயே செஞ்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க வாழ்வியல் முறை காட்டுது நம்மளுக்கு. நம்ம இவ்வளோ நேரம் இந்த இடத்துல இருக்கோம். பட் ஆனால் சுத்தமாக பார்த்தீங்கன்னா ஹீட்டே தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா மேற்கூரை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஓடு வச்சு ஹீட்டே தெரியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஜன்னலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிவிசி அந்த மாதிரிலாம் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் தான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து அவங்க எப்படி வழிபட்டாங்கன்றது வந்து ஒரு சாம்பிளாக இந்த
கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, கட்டில் வந்து இப்போவும் உள்ளே செய்கிறாங்க. பட் அந்த காலத்துலேயும் செஞ்சுருக்காங்க. வேலைப்பாடுகள் பாருங்க ஒன்று எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க யூஸ் பண்ண அதே பில்லோ பெட் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வுட்டு. பட் என்ன டைப் ஆஃப் வுட்டுன்றது நமக்கு தெரியலை. ஆனால் நல்லா உழைக்கிற மரத்தில் தான் செஞ்சுருக்காங்க, நல்லா தெரியுது. இதை வந்து இவங்க ஃபுல்லாக வந்து டேக் அவுட் பண்ணி கேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த டெக்னிக் பாராட்டுக்கள். அடுத்து வந்து பார்த்து வாங்க, திருச்சிக்கு போகிறீங்க, இங்கே எல்லாமே சின்னதாக இருக்குது நிலவாசல். இங்கே எல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஸோ செங்கோட்டை, அப்புறம் இந்த கோட்டை முன்னாள் கர்நாடகாவில் ராஜாக்கள் வாழ்ந்த, கர்நாடகா மட்டும் இல்லை மகாராஷ்டிரா எல்லா இடத்துலையும் அவங்க இருந்த கோட்டைகள், அவங்க வாழ்ந்த இருப்பிடங்கள், அரண்மனைகள் அதை பற்றி தான் ஃபுல்லாக காட்டுறாங்க. ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இது உங்கள் பார்வைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யூஸ் பண்ண ட்ரெஸ், இது பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண உணவு இருந்து அவங்க பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள். இது வந்து எனக்கு தண்ணீர் கோலையாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் அதான் பத்திரமா வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து அவங்க யாரோ ஒரு ராஜாவோ யாரோ அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். அந்த ட்ரெஸ் எப்படியோ பத்திரமா அப்படியே வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம கர்நாடகா பார்த்தோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தமிழ்நாடு கேரளா வந்து லெஃப்ட் சைடில் போட்டிருக்காங்க. வாங்க போய் பார்ப்போம். இது வந்து ஒரு பெரிய ஏரியா, அதனால் வந்து நமக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதைப்படி தான் நம்ம போனால் கரெக்டாக எல்லாத்தையும் வியூ பண்ண முடியும். ஸோ நீங்கள் உள்ளே வரும்போது எல்லாருக்கும் இது கொடுப்பாங்க. ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க போய்க்கோங்க. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி வந்து கல்லில் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மண்பாண்டங்கள் செஞ்ச சிலைகள் வந்து எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் அந்த பீங்கானில் செஞ்சது, பேகு எல்லாமே வந்து அழகாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் வரும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்குங்க. ஸோ ஸ்க்ரீன்லாம் கூட வச்சுருக்காங்க, நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள செஞ்சது இருக்குது. அப்புறம் சொல்லவே தேவையில்ல, லேடிஸ் கிட்ஸ் அந்த சைல்டு எல்லாமே இங்கே இருக்குது. பேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா கையில் செஞ்சுருக்காங்க. இங்கே வாங்க பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து நீங்கள் வாங்கலாம். சூப்பராக இருக்குது. கண்ணிலே செஞ்சு ஹாட் பாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நீங்களே பாருங்கள், வந்தீங்கன்னா பாருங்கள். குழந்தைங்களுக்கு பிடிச்ச அம்மிக்கல் எல்லாமே வச்சுருக்காங்க. அதே மாதிரி இஞ்சி இடிக்கிறது, உரல் எல்லாமே வச்சுருக்காங்க. ஆப்பக்கல் கூட எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா கையில் செஞ்சுருக்கோம். சிவலிங்கம் இருந்து விநாயகர்ல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கிராஃப்டில் தான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடியில் பண்ண மாதிரி இருக்குது. நீங்களே பாருங்கள், எல்லாமே ஓலையில் தான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஆர்ட்டும் இருக்குது. இங்கே வந்து கையிலே பெயிண்ட் பண்ணி தராங்க போல இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எதுவுமே பார்த்தீங்கன்னா மேனுவல் ஒர்க் மட்டும்தான். எதுவுமே சிஸ்டம் பிரிண்டடோ ஃபோட்டோஷாப்போ எதுவும் பண்ணல, எல்லாமே கையிலே வரைஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. நம்ம உள்ள நிறைய பேர் விசிட் பண்ணுவோம். ஓகே, அங்கே போவோம். அங்கங்கே வந்து உங்களுக்கு தண்ணி தேவைன்னா சின்ன வாட்டர் கேன் மாதிரி வச்சுருக்காங்க. வாஷ்ரூம்ஸும் இங்கே அவைலபிலிட்டி இருக்குது போல், அங்கங்கே வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இந்த பிளேஸ் இருக்குது. வாங்க, தமிழ்நாடுன்னு போட்டிருக்கு, வாங்க நம்ம ஊர் ஏரியா அப்படின்னு பார்ப்போம். ஸோ தமிழ்நாடு போகும்போது முன்னாடியே வந்து விநாயகரோட சிலை வச்சுருக்காங்க, சின்னதாக அழகாக கோயில் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து தான் வந்து நம்ம தமிழ்நாட்டோட வீடை பார்க்க போகிறோம். அங்கங்கே இந்த மாதிரி மேப் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இன்கேஸ் உங்கள்கிட்ட பேம்ப்ளெட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணியும் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கலாம். தமிழ்நாடு, ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா செட்டிநாடு வீடுன்னு போட்டிருக்கு.
அந்த காலத்துல செட்டியார் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க எப்படி வீடு வாழ்ந்துருக்காங்கன்றதுக்கு ஒரு காமிச்சிருக்காங்க. அழகாக வீடு ஒரு ஒரு தூணம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சைஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களே வந்து பாருங்கள் ஆர்கிடெக்சர், நிலவாசல் பாருங்கள், கைவினைஞர்கள் எப்படி செஞ்சுருக்காங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களே வந்து பாருங்கள். பாருங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து விளையாடுற பல்லாங்குழின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இப்பெல்லாம் யாரும் விளையாடுறது இல்லை. ஏன்னா எல்லாருமே வந்து ஆன்லைன் கேம்ஸ் போயிட்டாங்க. இப்பெல்லாம் பல்லாங்குழி அதெல்லாம் விளையாடிருக்காங்க. அதெல்லாம் வந்து பத்திரமா எடுத்து வச்சிருக்காங்க. அது வேற வந்து அலுமினியத்திலே வேற ஏதோ உலகத்தை செஞ்சுருக்காங்க, அது வேற இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கதவுலாம் பாருங்க எந்த அளவுக்கு அழகா இருக்கு பாருங்க நீங்களே. ஸோ அவங்க எப்படி அவங்க வீடு வந்து பாருங்க, மழை பெஞ்சா அந்த முக்கியம் பாருங்க, இந்த இடம் அழகா இருக்கும். மழை பெஞ்சா வீட்டுக்குள்ள இருந்தே வந்து ஃபால் சிட்டி மாதிரி ஃபால் ரெயின் நம்ம இங்கேருந்தே பார்க்கலாம். அந்த அளவுக்கு அழகா இருக்கு. எல்லாமே அங்கங்க அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய பாத்திரம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஏதோ பெருசா யூஸ் பண்ணியிருக்காங்க மட்டும் நல்லா தெரியுது. எல்லாமே அவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சிருக்காங்க. பட் ஒன்னொன்றுத்துக்கும் பில்லர்ஸ் பாருங்க, எல்லாமே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா போட்டு கட்டியிருக்காங்க. கண்டிப்பா அந்த காலத்து இன்ஜினியரிங்லாம் அந்த அளவுக்கு படிக்கலனாலும் அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. இப்போதான் அங்கங்க விழுது, பட் அந்த காலத்துல கட்டின இங்கிலீஷ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ சாரா பில்லு வச்சிருக்காங்க. செட்டியார் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கடன் தருவாங்க அந்த கணக்கு. ஸோ அந்த உட்காந்து அவங்க கணக்கு பார்க்குற இடம் மாதிரி இருக்கு. ஸோ அவங்க உட்காந்து யூஸ் பண்ணுற அந்த கணக்கு புத்தகங்கள், லாக்கர் பாருங்க, முக்கியமாக அவங்க யூஸ் பண்ண லாக்கர் அப்போவே கோத்ரேஜ்னு போட்டிருக்கு, அப்போவே லாக்கர்லாம் வச்சுருக்காங்க, வேலைக்கு வச்சாங்க. மெயின் கெடிகாரம், இந்த கெடிகாரம் நம்ம பார்க்குறதே இல்லை. இந்த பழங்கால கெடிகாரங்கள் வச்சுருக்காங்க. யூஸ் பண்ண கொடையில இருந்து வாக்கிங் ஸ்டிக்கில் இருந்து அந்த அளவுக்கு வச்சுருக்காங்க. நீங்களே பாருங்கள். ஓகே, நம்ம அடுத்து பார்ப்போம். அடுத்து வந்து டெக்ஸ்டைல்ஸ். ஸோ அவங்க யூஸ் பண்ண வந்து டெக்ஸ்டைல்ஸ், துணி அலங்காரங்கள். ஸோ இங்கே பாருங்க ட்ரங்க் பெட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இப்போ எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா சூட் கேஸ், ட்ராலி அப்படிதான் பார்க்குறீங்க. இரும்பு, ஃபுல் அண்ட் ஃபுல் இரும்புலேயே பண்ணியிருக்காங்க. இது எத்தனை பேர் வீட்டில் இருக்குன்னு தெரியல. ஆனால் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவங்க அப்பத்தா வீடு கிராமத்தை பார்த்தீங்கன்னா பரண மேலே இந்த மாதிரி கண்டிப்பாக 2-3 பெட்டியாவது இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக வச்சுருக்காங்க. பாருங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப பொக்கிஷமாக பார்த்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பெட்டிலாம் எத்தனை பேர் வீட்டில் வச்சுருக்காங்கன்னு தெரியல, வச்சுருக்காங்க. ஸ்க்ரீன் துணி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண நெய்ல நூல்ல இருந்து எல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க கையில நெய்ஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து பாக்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. எல்லோ, மஞ்சள் பாருங்க, எல்லாமே வந்து அந்த காலத்துல யூஸ் பண்ற பத்திரமா எடுத்து வச்சிருக்காங்க. ஆணில இருந்து கரியில இருந்து எல்லாமே அந்த காலத்துல யூஸ் பண்ணி படிகாரம் எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க. பத்திரமா சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த துணி, அந்த காலத்துல யூஸ் பண்ண துணி பத்திரமா வச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உளி, பார்த்தாலே தெரியுது உளி ஆச்சாரம் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுருக்காங்க. உளி பத்திரமா எடுத்து வச்சுருக்காங்க. அச்சு, இதெல்லாம் அச்சு பார்த்தீங்க ட்ரெஸ்ஸில் யூஸ் பண்ணுற அச்சுலாம் வந்து அச்சு யூஸ் பண்ணி தான் அந்த காலத்தில் துணியை டிசைன் பண்ணியிருக்காங்க போல. அச்சுலாம் பத்திரமா எடுத்து வச்சுருக்காங்க. ஏதோ பெட்டி போல தெரியுது, இது என்னன்னு தெரியல. பட் ஆனால் முக்கியமான பொருள் ஏதோ விற்கிற இடம் மாதிரி தெரியுது, பத்திரமா எடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து ஐந்திணைகள். நம்ம தமிழ்ல ஸ்கூல்ல படிச்சவங்களும் ஞாபகம் இருக்கும், தமிழ் மீடியம்ல. ஸோ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஸோ 5 இணைகள் இருக்கு. இல்லை குறிஞ்சி வந்து மலை சார்ந்த இடம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அது சம்மந்தப்பட்ட அவங்க ஆளுங்க எப்படி யூஸ் பண்ணாங்க, அவங்க யூஸ் பண்ண மேடங்கள், அவங்க யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது அவங்க வாத்தியங்கள் எல்லாமே வச்சிருக்காங்க. எல்லாமே தோல் பொருட்கள், அதை அப்படியே பதப்படுத்தி ஒழுங்காக வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ குறிஞ்சி போட்டிருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முல்லை பார்த்தீங்கன்னா
வறண்ட நிலப்பகுதி முக்கிய ஆதாரம். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மலை காடுகள் மாதிரி காடுகள் காடு சார்ந்த காடுகள் தான் இது ஞாபகம் இருக்கு படித்ததால. ஸோ அவங்க வந்து எப்படி யூஸ் பண்ணாங்க, யூஸ் பண்ண மரத்தை வந்து, ஸோ அவங்க யூஸ் பண்ண வாத்தியங்கள் மேளங்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து சின்ன வயசுல இளநீ தென்னை மரம் ஏறாமல் வச்சுருப்பாங்க. இப்போது பார்க்குறதே இல்லை, ரொம்ப அரிதான ஒன்றா இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ இந்த உரல்ல இருந்து, ஸோ இந்த அரிசி புடைக்கிறது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலம் எப்பாவது ரொம்ப ரேராக தான் பார்க்குறது. பட் நம்ம ரொம்ப பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பாக இருக்குது. நான் இன்னும் அந்த அளவுக்கு வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. அடுத்து ஓகே, உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை, பார்த்தாலே தெரியுது. ஒரு போட்டு ரெஸ்பெக்ட் இருக்கு. நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும். ஸோ அவங்க மீனவர்கள் வந்து எப்படி வந்து அவங்க வாழ்ந்துருக்காங்கன்னு இருக்கட்டும், வலையில இருந்து அவங்க சங்கில் இருந்து அவங்க யூஸ் பண்ண மீன் பார்த்து வச்சுருக்காங்க, பல கூடைங்க வச்சுருக்காங்க, கூடையில இருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ மீனவர்கள் யூஸ் பண்ண அந்த மர சாமான்கள்ல இருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. கையில் பின்னப்பட்ட கூடைகள் இருந்து எல்லாமே இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ் இது வச்சுருக்காங்க. ஸோ எப்படி இருந்திருக்காங்க, எப்படி வாழ்ந்துருக்காங்க அப்படின்றது. ஸோ ஜென்ரலாக ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு பெரிய ஒரு இது வச்சுருக்காங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் தமிழுக்கு எப்படி இருக்கு, லெட்டர்ஸ்லாம் பாருங்கள். பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சது இங்கே இது மட்டும் தான் தெரியுது. பட் அது இல்லாமல் வந்து இங்கே மொழிகள் அவ்வளோ இருந்திருக்கு. எல்லாமே பண்டைய கால மொழிகள் மட்டும் தெரியுது நல்லா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடிகள்லாம் வருது. இதெல்லாம் வந்து நம்ம படத்துலேயோ ஒரு இதுவோ தான் பார்த்துருக்கோம். பட் ஆனால் ஓலைச்சுவடிகள் நான் இப்போ லைவாகவே பார்க்குறேன். பட் எல்லாமே வந்து கட்டி வச்சுருக்காங்க, யாரும் இதை மிஸ்பிலீவ் பண்ணிடக்கூடாதுன்ட்டு. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா கல்வெட்டு மாதிரி பிளேட்டில் வந்து அலுமினிய தகட்டில் வந்து பொறிச்சு வச்சுருக்காங்க. வார்த்தைகள்லாம் எழுதியிருக்கு. பட் என்னன்னு தான் எனக்கு தெரியல. பட் ஆனால் அந்த காலத்து வார்த்தைகள்லாம் குறித்து வச்சுருக்காங்க. ஸோ தமிழர்கள் தங்கள் மொழியினை கல்வி செய்திருந்தாங்க. செம்பு புத்தக பட்டயங்கள். ஸோ இது வந்து செம்பு தகடு பட்டயம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாறையில் செதுக்காங்க. அதனால ஒரு ஏதோ பாறை மாதிரி ஒரு செட்டப் வச்சு விட்டுருக்காங்க. ஸோ அந்த காலத்து எப்படி எழுதியிருக்காங்கன்றத ஒரு சாம்பிளாக காமிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்து பல்லவர்கள், சோழர்கள், அவங்க வந்து ஆற்காட்டில் இருந்து எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் இருந்தாங்க. ஸோ அந்த இயர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டதாக இருக்குது. எல்லாமே இங்கே பாருங்கள், அந்த அளவுக்கு தெளிவாக போட்டிருக்காங்க. அடுத்து வாசக்கதவு பாருங்கள், எந்த அளவுக்கு வேலைப்பாடுகள் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து மேப்பு, இந்தியன் மேப்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம வந்து மருதம் முல்லை நெய்தல் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா மருதம் வந்து நிலம் சார்ந்த பொருள். ஸோ அந்த ஆர்கிடெக்சர் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ அவங்க யூஸ் பண்ண அந்த காலத்து யூஸ் பண்ண வீணை வச்சுருக்காங்க. அவங்க எப்படி செஞ்சாங்கன்றது ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து தஞ்சாவூர் அந்த ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. பட் தப்பாக தான் மன்னிச்சுக்கோங்க. பட் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்தளவுக்கு அழகாக இருக்குது. ஸோ இது வந்து கையிலே செதுக்கியிருக்காங்க. அன்றைக்கி அவங்க யூஸ் பண்ண வீணையிலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ தான் செப்பல்ன்றோம். ஸோ இப்போ அந்த காலத்து யூஸ் பண்ண இந்த பாதுகாப்பு இது பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு அந்த காலத்து யூஸ் பண்ண செப்பல் மாதிரி வச்சுருக்காங்க. நீங்களே பாருங்கள். ஸோ டூன்லாம் வச்சுருக்காங்க. ஸோ மருதம் முடிஞ்சிருச்சு. ஸோ பாலையில் வந்து ரெண்டும் சிறந்த மணலும் மணல் சார்ந்த இடம்னு சொல்லுவாங்க. பட் அதனால் மணல் சம்பந்தத்தினால ஃபுல்லாக வந்து செம்மண் இந்த மாதிரி ஃப்ரேம் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ 5 இணைகள் எதுவும் அது எல்லாமே வச்சுருவாங்க. தமிழ் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த 5 இணைகள் எல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். நான் 90s கிட்ஸ்ன்றதால எனக்கு ஞாபகம் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம உரல்ன்றதும் நம்ம பார்க்கவே முடியறதில்லை. ஏன்னா வந்து நிறைய மிஷின்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ இது வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ண உரல் நல்லா தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கிணறு, அவங்க சைட்டில் யூஸ் பண்ண கிணறு அப்போ இது பண்ணியிருக்காங்க. ஸோ சேஃப்டிக்கோசம் க்ரில் போட்டிருக்காங்க. ஸோ யாரும் எதையும் உள்ள எட்டி பார்த்து எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்கோசம் சேஃப்டி க்ரில்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நல்லா தான் இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள்.
ஸோ பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே ஃபுல்லாகவே க்ரீனரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தமிழ்நாடு பார்த்துட்டோம், கர்நாடகா பார்த்துட்டோம், அன்றைக்கி கேரளா மட்டும் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதான் தேடிட்டு இருக்கேன் ரொம்ப நேரமாக. வாங்க போய் பார்ப்போம். ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். வாங்க போவோம். பார்த்தீங்கன்னா குயவர் வீடு, மண்பாண்டங்கள் சிலை பார்த்தீங்கன்னா அழகாக வந்து சின்ன வயசில் பொம்மை, அந்த பானை அதை சொன்னோன்னா அப்படிதான் குயவர்கள் வீடு. ஸோ அவங்க வீடு எப்படி இருக்குன்னு நம்ம உள்ளே போய் பார்ப்போம். பாருங்க அவங்க யூஸ் பண்ண பாத்திரங்கள், அவங்க சீலிங் எப்படி வச்சுருக்காங்க, இது எல்லாமே வந்து பெரிய பெரிய பாத்திரம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த காலத்தில் வந்து நெல்லாம் இருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க கல்யாணம் எப்படி செய்யும் முறையை காமிச்சிருக்காங்க அழகா. அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மண்பாண்டங்களால் செஞ்ச பொருளாலேயே செஞ்சுருக்காங்க. அழகா இருக்கு பார்க்கவே. எப்படி திருமணம் பண்ணுவாங்கன்றத அழகா ஒரு பொம்மையை வச்சு காமிச்சிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா அழகா மரம் ஃபுல்லாக பீம் கொடுத்து வச்சிருக்காங்க. அடுத்து இங்கே வந்து அவங்களே கையால் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் கையாலே நீங்கள் செய்யலாம். அழகா சின்னதாக விளக்கு பாருங்கள் இங்கேயே வச்சுருக்காங்க, வெயில காய வச்சுருக்காங்க. நீங்களே செய்யலாம், செஞ்சு கூட நீங்கள் காய வைக்கலாம். பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ரெனோவேஷன் ஒர்க்கோசம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இக்கட் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நெசவாளர்கள் சம்மந்தப்பட்ட வீடு மாதிரி தெரியுது. ஏன்னா உள்ள ஃபுல்லாக அந்த வேலைப்பாடுகள் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய பாத்திரம் நான் பார்த்ததே இல்லை. இதை ஒரு ஆளே உட்காரலாம் போல இருக்குது. அவ்வளோ பெரிய பாத்திரமா இருக்குது. அதே வாசல் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நெல், அந்த காலத்தில் நெல் தானிய வகைகள் சேமித்து வைக்கிற பொருள் மாதிரி தெரியுது. ஓகே, நம்ம உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. ஆர்கிடெக்சர்லேருந்து அவங்க யூஸ் பண்ண இதுலேருந்து எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஆனால் எப்படி பண்ணாங்கன்றது தான் தெரியல. நான் அழகாக இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து நவராத்திரி டைமில் வந்து நம்ம படி வச்சு பூஜைகள் செய்கிறாங்களா. அந்த காலத்தில் வந்து மரத்துலேயே செஞ்ச மாதிரி இருக்குது. அழகாக இருக்குது. பார்த்தீங்க எல்லாமே மரத்தில் செஞ்ச மாதிரியே இருக்குது. பட் ஆனால் எதுவும் தொடக்கூடாதுன்னு போட்டுருக்காங்க. ஏன்னா எதுவும் டேமேஜ் பண்ணிடக்கூடாதுன்றது விஷயம். ஆர்கிடெக்சர் ஒன்றுமே சூப்பராக இருக்குது. வாங்க அடுத்து போவோம். அடுத்து நம்ம பாருங்கள், இது ஃபுல்லாக நெசவாளர்கள் பயன்படுத்தின இடம் மாதிரி தெரியுது. ஸோ இந்த பில்லர்லேருந்து பாருங்கள் துணி நெய்கிறாங்க. இன்னும் பாருங்கள் துணி நெஞ்சிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக இது வந்து மாறும்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். மழை பெய்ஞ்சா மொத்தமாக வந்து வீட்டு நடுவில் இருக்கிற சூப்பராக செட்டப் பண்ணி விட்டாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பில்லர் ஒன்றும் அப்படி போட்டுருக்கோங்க. ஸோ இங்கே நெசவாளர்களும் பண்ணுற வேலை செய்கிறாங்க போல இருக்குது. பட் இது எதுவும் உட்காந்துருக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு எக்ஸிபிட் மட்டும் தான் போட்டிருக்கு. பாருங்கள். அதுவும் இல்லாமல் அங்கங்கே வந்து புல்லாங்குழல் பம்பரெல்லாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. பட் ஆனால் எதுவுமே சும்மா இல்லை, நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்கி ஆகணும். ரொம்ப 50 ரூபா போட்டுருக்காங்க. இங்கே 90s கிட்ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தது பம்பர்னா என்னன்னு தெரியும். இப்போ இருக்க 2K கிட்ஸ் யாருக்கும் தெரியாது. ஓகே, மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாங்க. படி எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரெச்சாக இருக்குது. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஹைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்குது. இது தெரிஞ்சு இது வந்து அவங்க பால்கனி மாதிரி நினைக்கிறேன். இங்கே உட்காந்து வெளியே பார்க்கறதுக்கு வியூ நான் சின்ன ஜன்னல் வந்து அவங்க ரசிக்கிறதுக்கு எதுவும் செட்டப் அப்படியே வச்சுருக்காங்க. இது ஓகே, இது சின்னதாக ஒரு இடம் அப்படின்னு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஸோ அதனால் சின்னதாக அழகாக இருக்காங்க. ஓகே, நம்ம பக்கத்தில் போய் என்னன்னு பார்ப்போம்.
ஸோ இடமே பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டு ரொம்ப குறுகி இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த முட்டை வந்து அப்படியே தெரியும். மழை பெஞ்சால் நீங்கள் அழகாக பார்த்து ரசிக்கலாம். எல்லாமே ஜன்னல் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வேணும்னா கூட ஓப்பன் பண்ணலாம். வாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க சமையலுக்கு பயன்படுத்தின அதாவது அரவாமனைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது இடியாப்பம் பிழியிற மாதிரி தெரியுது, மசாலா பொருள் விற்கிற மாதிரி தெரியுது, இது கரண்டி மாதிரி தெரியுது. ஸோ பாத்திரம் அவங்க செய்கிற ஸ்வீட் எல்லாத்துக்கும் அது அப்படியே வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. அந்தளவுக்கு பத்திரமா வச்சுருக்காங்க. தாழியிலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஊரில் வந்து சின்னதாக ஒரு குக்கிங் நினச்சிருக்காங்க வந்து அந்தளவுக்கு பெருசாக வச்சுருக்காங்க. அந்த ஒரு ஸ்டைல் அவங்க மரத்துலேருந்து அவங்க ஊர் ஸ்டைல் அப்படியே வச்சுருக்காங்க. இங்கே வருஷமே 1995 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ தான் வந்து அடுத்தடுத்த நிறைய வீடு எல்லா டைப் ஆஃப் வீடு இருக்குது. போகலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம எக்ஸீட் பண்ணுறதை பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்பூர் வீடு, ஆம்பூரில் வந்து எந்த மாதிரி டைப் ஆஃப் வீடு கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். ஆம்பூர் வீடு வாங்க. இந்த திண்ணையெல்லாம் வச்சு கட்டியிருப்பாங்கன்னு அந்த மாதிரி திண்ணை அழகாக இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இலி ஜோசியெல்லாம் வச்சுருக்காங்க. வாங்க போவோம். கவிதை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கனமாக இருக்கும். படி வேற வச்சிருக்காங்க. பட் ஆனால் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நினைக்க முடியாது. ஸோ இப்போ வந்து நம்ம தெய்வங்களோட ஒரு இதுவும் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம அடுத்த ஒரு வீடோட நம்ம சந்திப்போம். ஆம்பூர் வீட்டிலேருந்து வெளியே வரும். வாசல் நிலவாசல் அதே தான். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே ஒரு தேர் வச்சுருக்காங்க. ஒரு சிறிய வகை சின்னதாக ஒரு தேர் வச்சுருக்காங்க. ஸோ எப்படி யூஸ் பண்ணாங்கன்ற மரத்தில் ஃபுல்லாக மரத்துலேயே செய்யப்பட்டிருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க, மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சின்னதாக அழகாக ஒரு தேரை. அப்புறம் ஒரு சிவலிங்கம் இருக்குது. ஒரு பின்னாடி அழகான ஒரு மரம், அழகாக பார்க்கவே நல்லா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குதிரை வண்டியா மாட்டு வண்டியான்னு தெரியல. பட் ஆனால் இப்போலாம் இந்த வண்டி பார்க்கறதில்ல. நம்ம வந்து பழைய எம்ஜிஆர் படங்கள், சிவாஜி கணேசன் படங்கள் அங்கே இப்போ பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஊரில் பார்த்தா ரேக்லா ரேஸ் அப்படி தான் பார்க்க முடியுது. நம்ம ஊர் சிட்டியில் எங்கேயும் பார்க்க முடியறதில்ல. பட் ஆனால் இந்த மாதிரி வாகனம் வந்து இப்போது எங்கேயுமே பார்க்குறதில்ல. பட் ஆனால் இதையும் அழகாக காட்சி பொருளாக வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. பட் ஆனால் டேமேஜ் ஆகாமல் வச்சுருக்காங்க. ஒரு சில இது மட்டும் இருக்குது. பட் பரவாயில்ல, இப்படியே நிறுத்தி இருக்காங்க. ஓகே, அடுத்து பார்ப்போம். அதான் சொல்லி பெருசு, இது 10 ஏக்கர் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க, அதாவது நம்ம மக்கள் மட்டும் இல்லாமல் ஃபாரினர்ஸ் கூட வந்து நம்மளோட கல்ச்சரை வந்து எப்படி இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பெருமை தான். விளையாட்டு பொம்மையிலிருந்து இவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விலக்கி வச்சுருக்காங்க. வலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டைப் ஆஃப் வலையில் வச்சுருக்காங்க. ஸோ வலையில் மட்டும் இல்லாமல் ஒரு பொருளும் சின்ன பொருள் வந்து பெரிய பொருள் வந்து எல்லாமே அழகாக வச்சுருக்காங்க. கேரளா அவங்களோட பாரம்பரியம் எப்படி கட்டுமான வேலைகள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். வாங்க போவோம். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க க்ரீனரியாக இருக்குது. மூங்கில் மரம் எல்லாமே ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது. அந்தளவுக்கு ஹீட்டே தெரியல.
வெளியே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வெயில் இருந்தது, பட் இந்த இடத்துல அந்தளவுக்கு வெயில் இல்லை. ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு ஹீட் கம்மியாக தான் ஃபீல் பண்ணுறேன். வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் வந்து ஒரு சாயா கடை இருக்குது. அங்கே வந்து நம்ம டீ கடை பார்த்தா இங்கே ஒரு சாயா கடை இருக்குது பாருங்கள். ஸோ கேரளா ஸ்டைலில் இருக்க வாங்க போய் பார்ப்போம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மரத்தாலேயே செஞ்சுருக்காங்க. ஆனால் ஃபுல் இருட்டாக இருக்குது, அதனால் பார்த்து வாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டாக இருக்குது, பார்த்து வாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா தலைவாசல் லைட்டாக இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து வாசல் கீழே லைட்டாக இருக்குது, பார்த்து வாங்க. தடுக்க இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட பெட்ரூம் நினைக்கிறேன். ஸோ அவங்க கட்டில் ஸோ எப்படி இருந்தாங்க, ஸோ குழந்தைக்கு தொட்டியிலேருந்து முதல்ல வந்து பத்திரமா சேகரித்து வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்க அரிசி படைக்கிற இடம் மாதிரி தெரியுது. ஸோ இதில் வந்து எல்லாமே வச்சுருக்காங்க. யூஸ் பண்ண பாத்திரங்கள் யூஸ் பண்ண மர சாமான் வந்து எல்லாமே வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக இருக்குது. அடுத்து இது வந்து தின்ன மாதிரி தெரியுது. ஸோ நம்ம அங்கே உட்காந்து பேசுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தின்ன மாதிரி வச்சுருக்காங்க. பட் அது மட்டும் இல்லாமல் ஏதோ சாவி போடுற இடம் வச்சுருக்காங்க. ஏதாவது முக்கியமான விஷயம் உள்ளே வைக்கிறதுக்கெலாம் உள்ளே வச்சுருக்காங்க போல். நான் எல்லாமே வந்து உள்ளே தான் இருக்குது, பட் ஆனால் சூப்பராகவும் இருக்குது. குவாலிட்டி எப்படி இருக்குது அதுவும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே பாருங்கள், எப்படி பண்ணிக்காங்க பாருங்கள், அந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ எந்த வித பால்ஸ் எந்த வித ஆயில் போகிற மாதிரி எதுவும் இல்லை, வெறும் மரத்திலே செஞ்சுருக்கோம். இதுவும் மரம் தான். தாப்பால் பாருங்க எப்படி போட்டிருக்காங்க. தாப்பால் டைப்பே வித்தியாசமா இருக்கு, பார்த்து வாங்க. இப்போ நம்ம பார்த்த வீடு பார்த்தீங்கன்னா திருவேண்டரம்ல இருக்க ஹவுஸ், அந்த மாதிரி வீடு கட்டுமானம். நீங்கள் நம்பலைன்னா அங்கே பாருங்கள் போர்டு போட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ இங்கே அங்கங்கே வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு அழகாக போட்டிருக்காங்க. திருவேண்டரம் ஹவுஸ் போட்டிருக்காங்க. ஸோ கேரளா திருவேண்டரம்ல இந்த மாதிரி தான் வீடு வச்சுருந்துருக்காங்க போல் அந்த காலத்தில். பாருங்க இங்கே அங்கங்கே மெஹந்தி அதெல்லாம் போட்டிருக்காங்க. பட் ஒன்றுத்துக்கும் ஒரு ப்ரைஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போட்டுக்கலாம். என்னன்னு தெரியல, பட் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, அதனால் நம்ம டச் பண்ண வேண்டாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக விசாலமாக ஒரு வீடு இருக்குது. இதுவும் கேரளா ஸ்டைலில் அழகாக கட்டியிருக்காங்க. பார்ப்போம் வாங்க. பார்க்கும்போது இது நம்ம இப்போது இங்கேருந்து பார்த்தா நம்ம சென்னையில் இருக்க மாதிரியே தெரியல, ஏதோ கேரளாவில் ஏதோ ஒரு ஏரியாவில் இருக்க மாதிரியே தெரியுது. பட் அந்தளவுக்கு வீடு சூப்பராக இருக்குது. ஸோ அதே மாதிரி திண்ணை உட்காந்து பேசுகிறதுக்கு திண்ணை வச்சுருக்காங்க. அதுவும் உட்ல செஞ்சுருக்காங்க. பர்மிஷன் இப்போ வந்து நம்ம ஊருக்கு வந்து ஃபாரினர் வந்திருக்காரு, அவர்கிட்ட எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கேட்போம். ஹாய், my name is Prem. Hi. Okay, nice meeting you. How can you feel here from the space? Good. It's look like that culture and this kind of architect. How you can feel like that? It's beautiful. I don't know. It looks like good. I like that they recreate the history and that you can take part and have a look on how the houses looked like in the past. And I think that the houses look like really beautiful. Yeah. So I feel good being here. This is the heritage of that Indian culture. Mm-hmm. They have
build that old house look like. This is one kind of Kerala's house. I think you have visited everywhere, or Yeah, just I follow the oh, route. okay. This is the first house. Okay. Tamil Nadu. Oh, Yeah. okay. So yeah. This is the Kerala people. They are lived in that. This is a structure of from this house from previous generation. Okay. Yeah. Okay. I think I feel you are very happy to come to here. Yeah. Very happy to our culture. Yes. Nice to meet you. Yeah, Mr. May I have good name? My name? Yes. Max. Max. Thanks, Max. Yeah. Thank you very much. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு நம்மளோட கல்ச்சர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து பார்க்குறாங்க. ஸோ ஏன் நம்ம வந்து பசங்களை வந்து பார்க்கக்கூடாது, வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கே பிடிக்கும். ஸோ இதெல்லாம் டைம் இருந்தால் ஃபேமிலியோட கூப்பிட்டு வந்து பாருங்கள். ஓகே, அடுத்த இடம் விசிட் பண்ணுவோம். ஓகே கைஸ், இது பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவில் வந்து அந்த ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து அவங்கள படுக்க வச்சு அவங்க பண்ணுற ட்ரீட்மெண்ட் மசாஜ் பண்ணுற அந்த இடத்தோட இதுதான் இதோட பானை. நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ஆயுர்வேதிக் சென்டரில் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதோட இமேஜஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் பாருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம மேலே போவோம். படி இருக்கு. ஸோ அதே மாதிரி வீட்டில் தான் செஞ்சுருக்காங்க. மேலே போய் வாங்க. நாளைக்கு வந்து விட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சோம், மழை தண்ணி உள்ளே வரும். அழகாக உட்காந்து குளம் மாதிரி அழகாக நம்ம வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி வீடு எங்கேயுமே இல்லை நம்ம ஊரில். கேரளாவில் இந்த அளவுக்கு அழகாக ரசித்து வாழ்ந்துருக்காங்க. ஸோ மழை பெய்யும் போது நடந்து நல்லா சூப்பராக இருக்கும். பட் இங்கேயும் மழை பெய்யும் சூப்பராக இருக்கும். பட் ஆனால் இப்போ இங்கே வெயில் அடிக்குது, என்ன பண்ணுறது. நம்ம தமிழ்நாடு பார்த்துட்டோம். இப்போ இதே மாதிரி நம்மள மாதிரியே வந்திருக்கேன்னு ஒரு கெஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம என்னன்னு கேட்போம். வணக்கம் சார், நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இல்லை இது மாதிரி வந்திருக்கீங்க? இங்கே இல்லை, ஆல்ரெடி நாங்கள் பிஃபோர் மேரேஜ் ஒரு 4 years பிஃபோர் வந்திருக்கோம். நான் மட்டும் வந்திருக்கேன். ஓகே. அவங்க ஒய்ஃப் அவங்க நேட்டிவ் வில்லேஜ் பக்கம் தான். ஓகே. இருந்தாலும் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அவங்க சைல்டுஹுட்டில் இருக்கும்போது ஃபுல்லாக அவங்க ஊரில் இருக்கோம். இப்போ அவங்க ஊர்ல வில்லேஜுமே பில்டிங்காக மாறிச்சு. ஸோ அவங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இந்த குடிசை ஆக்ட் இதெல்லாம் பார்க்கறதுக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போது ஒரு 50 அந்த 50s பிறந்தவங்களுக்குலாம் பெருசாக தெரியாது. பட் சென்னையிலேயே பிறந்து வளர்ந்து இந்த 20-30 years சென்னையில் இருக்கவங்களாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் இது. கண்டிப்பாக சென்னையில் பிறந்து வளர கிட்ஸ்க்குலாம் இது பார்த்தா அவங்க கண்டிப்பாக சினிமா அந்த தீம் பார்க் பதிலாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம கல்ச்சர் கற்றுக்கிறதுக்கு ஒரு இடமா இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப நன்றி தேங்க்ஸ். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவருக்கு புதுசாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அவர் வந்தது மட்டும் இல்லாமல் அவர் மேரேஜ் அவங்க ஒய்ஃபும் கூட்டு வந்து காமிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம். அடுத்து அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து நம்ம வந்து கருப்பு சாமின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து கோவில் மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்து அப்படி தான் வழிபட்டுருக்காங்க. ஃபுல்லாக வந்து கோவில் மாதிரியே ஒரு அழகான ஒரு செட்டப் செஞ்சுருக்காங்க. நல்லா இருக்குது. ஓகே, நம்ம வந்து அடுத்த வீடியோ போய் பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து சவுண்டு கேட்குது, ஏதோ கல்ச்சுரல்ஸ் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி இந்த மாதிரி அவங்க ஈவினிங் டைம் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க தெரிஞ்சு, அதனால ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். இது பார்க்கணும்னா இது பயாஸ்கோப் சொல்லுவாங்க. நம்ம சின்ன வயசில் பார்த்துருக்கோம் பயாஸ்கோப் படத்தில்
படத்தை பாரு அப்படின்ட்டு. இங்கே பாருங்க, நான் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ பயோஸ்கோப் ஓட்டுறது இந்த மாதிரிலாம் ரொம்ப அரிய வகை நான் பார்க்காத விஷயங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இருக்குது. நீங்கள் பிடிச்சதுன்னா உங்களுக்கு டைம் கிடைச்சா வந்து பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்லேயே ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம போய் பார்ப்போம். சத்தம் ரொம்ப நேரம் கேட்டுட்டு பிடிச்சிட்டு போய் பார்ப்போம். நினைச்ச மாதிரியே அந்த கல்ச்சர்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க, நல்லா இருக்கும். பாருங்க, மயிலாட்டம் எல்லாமே இருக்கு. பாருங்க, பார்த்துருக்கீங்க கரகாட்டம் போயிட்டு இருக்கு. ஸோ இங்கே பறை இசையிலேருந்து கரகாட்டம் இருந்து எல்லாமே நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட் அப்பப்போ வராமல் கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ மயிலாட்டம் முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து கரகாட்டம் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படி பாருங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பாய் முறைபவர் வீடுன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பழைய குடிசை வீடு அதில் செஞ்சுருக்காங்க போல இருக்கு. பட் ஆனால் உள்ளே போக முடியாது. பட் இங்கேருந்தே நம்ம பார்த்துக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா மூங்கில் ஓலை அதெல்லாம் தான் பின்னப்பட்டிருக்கு. செங்கல் பார்த்தீங்கன்னா வெறும் செங்கல், பூசு வேலை நடக்காமல் வெறும் செங்கல் மட்டும் வச்சு இது பண்ணியிருக்காங்க. பாய் பின்னுறவங்க, கூட பின்னுறவங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து அந்த காலத்தில் இந்த மாதிரி வீட்டில் தான் வந்து போனது நல்லா புரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா வச்சுருக்காங்க. ஸோ குழந்தைங்களோட நீங்கள் வந்திருந்தீங்கன்னா, ஏன்னா நம்ம எல்லாத்துலேயும் நம்ம கூட்டு போனால் குழந்தைங்களுக்கு வந்து போர் அடிக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க விளையாடுறதுக்கு ஸோ அங்கே பார்க் இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது பெரியவங்க வந்தால் கூட நீங்கள் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகலாம். அங்கே ஊஞ்சல்லேருந்து எல்லாமே விளையாட்டுருக்கு. இங்கே சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. அதனால் வந்து போர் அடித்தா நீங்கள் அங்கே போய் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி கண்டினியூ பண்ணுவோம். வாங்க. நிலவாசல் வந்து ஏன் சின்னதாக வச்சுருக்காங்க, ரீசனமாக வீட்டை வணங்கி போகணுன்றதாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால எப்போது நான் உள்ளே போனாலும் சின்ன சின்னதாக இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்க யூஸ் பண்ண பண்டைய கால பொக்கிஷங்களை பத்திரமா எடுத்து வச்சுருக்காங்க. நீங்களே பாருங்கள், அவங்க யூஸ் பண்ண கிண்ணத்துல இருந்து, அவங்க குழந்தைங்க யூஸ் பண்ண அந்த பால் டப்பால இருந்து, சின்ன கரண்டில இருந்து எல்லாமே அவங்க பத்திரமா எடுத்து வச்சிருக்காங்க. உங்களோட பார்வைக்கு அவங்க ஆடின பல்லாங்குழில இருந்து, விசிறியில இருந்து, பொம்மையில இருந்து அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க. நீங்க பாருங்க, பார்த்து வந்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண விளக்கு, சிம்னி விளக்குன்னு நம்ம நிறைய பேர் பார்த்தது கிடையாது. நம்ம பாருங்க, அந்த காலத்துல சிம்னி விளக்கு வச்சிருக்காங்க.
ஸோ குத்து விளக்கு நம்ம எப்படியோ பார்க்கலாம். பட் அந்த காலத்தில் வந்து அவங்க யூஸ் பண்ண குத்து விளக்கு. அப்புறம் பாய், இந்த காலத்தில் யூஸ் பண்ண பாய். மர பீரோ எத்தனை பேர் இப்போ பார்க்குறீங்கன்னு தெரியல. எல்லாமே பார்த்தீங்கன்னா இரும்பு பீரோவாக தான் இருக்குது. பட் மர பீரோ அந்த காலத்தில் எப்படி செஞ்சுருக்காங்க பாருங்கள். அவங்க யூஸ் பண்ண வந்து மண்பாண்டங்கள் சொல்லுவாங்கள்ல, எல்லாமே இருக்குது. அவங்க யூஸ் பண்ண எல்லாமே கையில் பண்ண ஐட்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்குது. எல்லாமே மண்பாண்டமாக இருக்குது. நீங்களே பாருங்கள். அப்பப்போ யூஸ் பண்ண ஃபோட்டோஸ்லாம் அதில் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஃபோட்டோஸ்லாம் பத்திரமா எடுத்து வச்சுருக்காங்க. எனக்கு வந்து அதை கையிலேயே பண்ணிட்டாங்க பாருங்கள். 1936 போட்டிருக்கு. அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. 36 பண்ணியிருக்கு. சுதந்திர மரத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்காங்க. இந்தியா கம்ப்யூட்டர் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சொல்லி தராங்க. ஸோ ஒரு மாதிரி தெரியுது. ஸோ எப்படி வந்து வேதம் சொல்லணும், எப்படி படிக்கணுன்ற மாதிரி சொல்லி தராங்க சொல்லிட்டு அதை எடுத்துருக்கிற மாதிரி தான் அழகாக காமிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து அவங்க யூஸ் பண்ண ஓலைச்சுவடிகள் இங்கே இருக்குது. அவங்க யூஸ் பண்ண பெட்டி இங்கே இருக்குது. ஸோ அலமாரி பாருங்கள். அலமாரியே வந்து இது வந்து பூஜை மாதிரி தெரியுது. பூஜை அவங்க யூஸ் பண்ண வீணை பாருங்கள். அந்த காலத்து வீணை அப்படியே வச்சுருக்காங்க. எல்லாமே மரத்தில் செஞ்சது தான் அந்த யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கபோர்ட்லேருந்து அவங்க யூஸ் பண்ண பாய்லர்லேருந்து கிச்சன் நல்லா தெரியுது. கிச்சன், ஸோ பாய்லர்லேருந்து, ஸோ அவங்க யூஸ் பண்ண பாத்திரங்கள்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. அதுக்கும் ஒரு டோர் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து மாடல் கிச்சன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பாய்லர்லாம் இப்போ நம்ம டீ கடையில் கூட அவங்களால பார்க்குறது இல்லை. பட் அழகாக வச்சுருக்காங்க அங்கங்கே. பட் ஃபோட்டோஸ் எல்லாமே அழகாக வச்சுருக்காங்க. ஸோ பழைய ஃபோட்டோ எல்லாமே அந்த அளவுக்கு பத்திரமா காப்பாற்றி வச்சுருக்காங்க. வாங்க. அப்பா பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஸோ சங்குலேருந்து அவங்க யூஸ் பண்ணாங்க. யூஸ் பண்ண பெல்லுலேருந்து பாருங்கள். கோயிலில் யூஸ் பண்ண பெல்லு, நந்தியிலேருந்து சக்கரம், யானை, ஆஞ்சநேயர், இந்த மாதிரி டைப் ஆஃப் வெரைட்டி பெல்லு வச்சுருக்காங்க. அப்புறம் யானை கட்டுற மணின்னு நினைக்கிறேன் அது. அப்புறம் அந்த சலங்கை, அந்த ஊதுற அந்த வாக்கியங்கள், அப்புறம் அந்த பஞ்சபாத் சொல்லுவாங்க, தட்டுப்பாத் சொல்லுவாங்க, தட்டுலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இது இறைவனது காணிக்கை, இருப்புலி, இசை புஷ்பம், ஃபயர், வாட்டர், சவுண்ட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு அந்த காட்டுற அந்த இதுக்கோசம். அந்த நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க திருவிழாவில் வந்து அந்த சலங்கை, அப்புறம் அந்த மேளம், அப்புறம் அந்த ஊதுற வாக்கியம் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதை தான் இங்கே காட்டுறாங்க. ஸோ அழகாக பத்திரமா வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் அவங்க வணங்கக்கூடிய இயேசுவோடைய சிலைகள், அப்புறம் மாதாவோட சிலைகள். ஸோ அந்தளவுக்கு பத்திரமா எடுத்து வச்சுருக்காங்க. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த இதில் இருந்து ஒரு இதுவும் அழகாக எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வச்சுருக்காங்க, நீங்களே பாருங்கள். ஸோ ஒரு இதுவும் அந்த அளவுக்கு ஃப்ரேம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, பட் அந்த அளவுக்கு வந்து உட்டில் பண்ணியிருக்காங்க. ஒரு இதுவும் நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க, நீங்களே பாருங்கள். ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் இங்கே வேற மேரி மாதா சிலை அந்த இருக்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், கடைசியாக வந்து இயேசு வந்து சிலுவையில் அரைஞ்சி அவர் எடுத்து அவர் உயிர் தேர்தல் வரைக்கும் வச்சுருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட அவதாரங்கள். ஸோ அழகாக வந்து மரத்தாலே செஞ்சுருக்காங்க. உள்ள விஷ்ணுவோட அவதாரங்கள் மட்டுமே வச்சுருக்காங்க. ஸோ இது டேமேஜ் பண்ணுறது வந்து கண்ணாடி கிளாஸ் கூட க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ரீரங்கநாதர் கொடுத்துட்ருக்காங்க. இதுவும் செம்பிலே செஞ்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உலோகங்களால் செய்யப்பட்ட கடவுளின் படங்கள் இங்கே வந்து இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர்கள் வணங்கக்கூடிய இயேசுநாதரும் தேவ மாதாவோட சிலைகள் மரத்தால் செய்யப்பட்ட இங்கே இருக்கிறார்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உருளியே பண்ண சிவன் பார்வதி அவங்களோட இது வச்சுருக்காங்க. ஸோ இதுவே பாருங்கள் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. உண்மையில அந்த அளவுக்கு ஒரு விசாலமாக ஒரு பார்க்கவே பிரமிப்பாக இருக்குது. அந்த அளவுக்கு தாப்பால் பாருங்க எத்தனை அளவுக்கு வந்து அவங்க அடிக்கிட்டாங்க. 4 டைப் ஆஃப் லாக் வச்சுருக்காங்க. நம்ம இப்போல்லாம் 2 லாக் தான் வச்சுருக்கோம், சென்சாரில் வச்சுருக்கோம். அந்த காலத்தில் பார்க்க எப்படி வச்சுருக்காங்கன்னு டைப்பே பாருங்கள், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். தேர்ல இருந்து கருடர் வந்து எல்லாமே அழகாக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தேரில் அப்போ நம்ம யூஸ் பண்ணுற அந்த குதிரைகள் அந்த பார்த்தாலே மாதிரி இதுவாக பாருங்க. ஆண்டாள் ஸ்ரீரங்கம் போயிட்டுருக்கு. ஸோ பெருமாளோட
பேர் வந்து இது பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. குதிரையிலேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வந்து தேரோட அந்த இது தனியாக இங்கே வச்சுருக்காங்க. நீங்களே பார்த்துருக்கீங்க, ரொம்ப விசாலமாக அதுக்கு பிரமிப்பாக இருக்குது. நீங்களே பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அச்சுக்கு பயன்படுத்தப்பட்ட வழிமுறைகள். ஸோ உலகத்தில் வந்து விஷ்ணுவோட சிலையை செஞ்சுருக்காங்க. ஸோ விஷ்ணு பகவான் சிலையை செஞ்சுருக்காங்க. எப்படி பயன்படுத்தணும்னு அச்சோட அந்த 25 தூரம் ஃபுல்லாக செஞ்சுருக்காங்க. அப்புறம் வந்து யூஸ் பண்ண கிரேஸ், ரேட், ப்ரோன்ஸ், காப்பர் எந்த அளவுக்கு யூஸ் பண்ண எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த அளவுக்கும் இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ண சுத்தியல்ல இருந்து அறம்ல இருந்து எல்லாமே நுட்கமாக எடுத்து வச்சுருக்காங்க. எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாதுன்ட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. முக்கியமாக அடுத்து பார்த்தீங்கன்னா மரத்தால் செய்யப்பட்ட சிற்பம் இருக்குது. ராமர் அண்ட் சீதை 18ஆம் நூற்றாண்டு போட்டிருக்கு. ஸோ 19th சென்ச்சுரியில் பண்ண சிலைகள், அதுவும் அழகாக அப்படி வச்சுருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. அடுத்து வந்து நம்ம காமெடி பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. 1990 இது வந்து சென்னை மெட்ராஸாக இருக்குது. மெட்ராஸாக இருக்கு. முன்னாடி வந்து கல்லில் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மண்பாண்டங்கள் செஞ்ச சிலைகள் வந்து எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அதாவது அந்த பீங்கானில் செஞ்சது, பேகு எல்லாமே வந்து அழகாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் வரும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்குங்க. ஸோ ஸ்க்ரீன்லாம் கூட வச்சுருக்காங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அங்கங்கே வந்து உங்களுக்கு தண்ணி தேவைன்னா சின்ன ஒரு வாட்டர் கேன் மாதிரி வச்சுருக்காங்க. வாஷ்ரூம்ஸும் இங்கே அவைலபிலிட்டி இருக்குது போல் அங்கங்கே வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இந்த பிளேஸ் இருக்குது. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆர்ட் கேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 7th டிசம்பர்லேருந்து 1st டிசம்பர் 10 AM to 6 PM வந்து ஒரு இதோட 100 years ஆஃப் செலிப்ரேஷன் இது பண்ணது. ஒரு தட்சின் சித்திரை ஆரம்பித்து 100 days ஆயிருக்கு போல இருக்குது. ஸோ ஒரு ஆர்ட் கேலரி வந்து இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் என்னென்னு. அது பார்க்கவே வந்து ஒரு லைப்ரரி மாதிரி இருக்குது. பட்டு எல்லாமே ஓவியம் நிறைய புக்ஸ் தான் போயிட்டுருக்கு. பார்ப்போம் வாங்க உள்ள. சரி ஓகே வாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கையில் பண்ணியிருக்காங்க. பட்டு ஓவியர்களுக்கு தான் அது சம்பந்தமாக தெரியும் போது. பட் எனக்கு தெரியலை. பட் ஆனால் இதெல்லாம் எப்போ அந்த காலத்தில் பண்ணியிருப்பாங்க போகிறப்போ அதை அழகாக ஃப்ரேம் மாதிரி சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ ஒரு டைப் ஆஃப் ஆர்ட்லாம் வச்சுருக்காங்க. பென்சில், கலர், பென்சிலாக என்னன்னு கூட தெரியலை. பட் கலர் ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் ஃப்ரேம்ஸ் வச்சுருக்காங்க. நீங்களே பார்க்குறீங்க. பட் ஆனால் பார்க்க நல்லா இருக்குது. பட் இந்த ஓவியம் சம்மந்தப்பட்ட கலைஞர்களுக்கு அது என்னென்னு தெரியும். ஏன்னா தோழாபுரத்தில் வந்து காட்டாமட்டு அந்த மாதிரி ஒரு வாட்டர் அழகாக இருக்குது. பட் நமக்கு தெரியலை. பட் ஆனால் பார்க்க பார்வைக்கு மிகவும் அழகாக இருக்கிறது. ஓகே, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. பார்த்தீங்களா ஒன்று எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம பார்த்துறது எங்களோட இது பார்த்தீங்கன்னா இல்கல் நெச வளர்ப்பு வீடு. ஏன்னா டைப் வந்து வெளியே போட்டிருக்காங்க. அதை பார்த்தா நானே சொல்கிறேன். ஒன்றும் ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஒரு புது அனுபவத்தை நமக்கு தருது. வாங்க அடுத்து என்ன போய் பார்க்கலாம். கையில் பண்ணியிருக்காங்க கிளாக் பாருங்கள். எல்லாமே உடன் தான் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து தாஜ்மஹால் கூட இருக்குது. பட் இதெல்லாம் லைட் செட்டப்லாம் வச்சுருக்காங்க போல இருக்குது. பட் ரேட்டு கண்டிப்பாக அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்காங்க, லவ் பண்ணுறாங்க, பார்த்து வாங்கிக்குவாங்க சார். கை பிடிங்க பெருசு இடம். ஏதாவது போயிட்டானா ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கர்நாடகான்னு எழுதி போட்டிருக்காங்க. இந்த வீடை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா
செங்கல் மாதிரி இல்லை, ஃபுல்லாக கருங்கல்லே டிசைன் பண்ணி ஏதோ கட்டியிருக்காங்க. ஃபுல்லாகவே கருங்கல் தான். நிலவாசல் சொல்கிற மாதிரி தாப்பால் பார்த்தீங்கன்னா மேலே தான் இங்கேயும் இருக்குது. பட் ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி வாழ்ந்துருக்காங்கன்றதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங்லேருந்து அவங்க யூஸ் பண்ண பொருள் எல்லாமே உள்ளே வச்சுருக்காங்க. வாங்க பார்ப்போம். ஸோ இதை பற்றி டவுட்னா கமெண்ட், நீங்கள் நாங்கள் விசிட் பண்ணுறதை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், அவங்க அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண ஆடைகள், அவங்க எப்படி வந்து அவங்க இருந்தாங்க. ஸோ அதோட ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக எடுத்து வச்சு கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண ஜுவல்ஸ், அந்த ஆபரணங்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அது கொலுசுலேருந்து எல்லாமே, சண்டையில் எல்லாமே வச்சுருக்காங்க. ட்ரெஸ்ஸில் முதற்கொண்டு எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த காலத்தில் இருந்திருக்காங்க போல இருக்குது. லாம்பினஸ் வகையான கர்நாடகக்காரர்கள் போல இருக்குது. ஸோ ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு அவங்க ஏதோ சந்தோஷமாக ஆடுல யூஸ் பண்ணுற குச்சி மாதிரி தெரியுது. பட் என்ன எங்களுக்கும் தெரியல. பட் ஆனால் இது அவங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு பொருளாக மட்டும் நல்லா தெரியுது. வாங்க போவோம். பட் ஆனால் இது எல்லாமே பார்த்து வாங்க. நிலவாசல் சின்னதாக இருக்குது, பார்த்து வாங்க. என்னம்மா நெசவாளர்கள்? நெசவாளர்களை போட்டிருக்குது அப்படியா? எங்கே போட்டிருக்கு? இது என்ன வகையான வீடை பார்க்க போகிறோன்றது போனால் தான் தெரியும். அங்கே பார்ப்போம். வாவ், சூப்பராக இருக்கு. பாருங்களேன், அழகாக ஒரு கிராமத்துல வந்த மாதிரி அந்த அளவுக்கு க்ரீனரியாக இருக்குது. அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. தனியாக அதுக்குன்னு ஒரு ஆள் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. மரத்துக்கெல்லாம் ஆன் டைமுக்கு வந்து தண்ணி விடுறாங்க. பட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் உள்ளே போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ரெனோவேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. சரி, இது இருக்கிற இந்த வியூ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ரொம்ப நாள், ரொம்ப பழைய படத்தில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இப்போ வந்து அந்த இரும்புலலாம் இல்லை, எல்லாமே மரத்தில் செஞ்சுருக்காங்க. பட் தமிழில் கப்பிங்கிற மாதிரி ஏதோ பேர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சேஃப்டிக்கு கிரில் போட்டிருக்காங்க. ஸோ கிணறு கொஞ்சம் ஆழமாக தான் இருக்குது. இதுவும் கேரளா ஸ்டைலில் தான் கட்டியிருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயும் சேஃப்டி முக்கியன்றதால எல்லாத்துலேயுமே கிரில் போட்டிருக்காங்க. ஏன்னா குழந்தைங்கள்லாம் வராங்கன்றதால கிரில் போட்டிருக்காங்க. நல்ல விஷயம்தான். ஸோ இடம் பெருசுன்றதால கொஞ்சம் வந்து உங்களுக்கு டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. பெயிண்டிங் மைனிங் செக்யூரிப்பா, அதான் போல இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மைனிங் சேகரிப்பை வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரே பண்ணியிருக்காங்க. இது செயின் இல்லை, தண்ணி வரும்போது அது வர மாதிரி காம்பினேஷன் செயின் போட்டிருக்காங்க. ஸோ செங்கல், நிலக்கரி எல்லாமே வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூழாங்கல், மணல், கூழாங்கல்னு ஒரு 4 லேயர்ஸ் இருக்குது. 4 லேயர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைன் ஆகி அப்படியே இந்த பைப் மூலிமா போயிட்டு அப்படியே அந்த தொட்டியில் போய் சேர்ந்துடும். மைனிங் சேகரிப்பை எப்படி இது பண்ணுறாங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் அந்த ஊர்லேயும் அந்த மைனிங் சேகரிப்பை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயந்தான். இப்போ இருக்க தண்ணி பிரச்சனையும் கண்டிப்பாக நல்ல விஷயந்தான். ஓகே கைஸ், நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு சில பிளேசஸ் இருக்குது. ஸோ எல்லாமே காமிச்சா உங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிச்சிடும். அதனால் நீங்களே வந்து கொஞ்சம் பார்த்து சைட்டை பார்த்து ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறோம். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்க்குற ஒரு நம்மளோட தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா எல்லாத்தோட கல்ச்சர், அவங்க எப்படி வந்து வாழ்ந்தாங்கன்றத வாழ்வியல் முறை வந்து உங்களுக்கு புரியும். இங்கே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் வந்து பாருங்கள். அதே மாதிரி வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறது நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா இதுதான் எங்களோட ஃபஸ்ட் வீடியோ. நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். அப்படி பிடிக்கலனாலும் கண்டிப்பாக என்ன நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் கமெண்ட்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நாங்கள் சரி செஞ்சுக்கிறோம். உங்களிடம் வெளியே பெறுவது உங்கள் பிரேம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நான் மட்டும் இல்லை, கேமரா வந்து இது பண்ணுறது டெபி. ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்டீவன் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி புது புது வீடியோஸ் புது புது இடத்துல போயிட்டு நாங்கள் பண்ணுறத கண்டிப்பாக உங்களுக்கோசம் நாங்கள் இது பண்ணுவோம்.
உங்களுக்கு நாங்கள் காமிச்சதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நம்புகிறோம். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் பிரேம்.